ரூபாய் கூட மார்க்கெட்டிங் செலவு பண்ணாம உங்க ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணுமா? அப்போ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்க. ராபர்ட் சால்டினின்னு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் 1984 எழுதின ஒரு புக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன். அந்த புக்ல இருந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இப்போ வரைக்கும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அமேசான், ஃபிளிப்கார்ட், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கதையோட பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்க மார்க்கெட்டிங் டீம் கிட்ட, ஐயா ராசா கடனுடன் வாங்கி இந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாரு. அந்த மார்க்கெட்டிங் டீம் காசே இல்லாமல் ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க மெனு கார்டில் இருக்க லேபிளை மாற்றுறது தான். அப்படின்னா அவங்க ஹோட்டலில் எதை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரியும், ஆனால் அது மக்கள் கிட்ட அவங்களே சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இட்லி வடை தோசை. ஸோ அதுக்கு மற்ற எல்லாரும் சொன்னாங்கன்னு மெனு கார்டில் போட்டால் போதும். இது பேர் தான் சோஷியல் ப்ரூஃப். எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் பாப்புலர் மெனு ஐட்டம் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெனு கார்டை ஓப்பன் பண்ண உடனே 10-15 ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் மோஸ்ட் பாப்புலர் காலமில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்ணு போகும். அது பார்க்கறதுக்கு மக்கள் 4 பேர் சொல்கிறத தான் நம்புவாங்க. 4 பேர் இல்லாமல் சிவனாண்டி இல்லை, சிவனாண்டி இல்லாமல் அந்த 4 பேர் இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது ஏதாவது ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் இன்னொன்று ஒருத்தங்க சொல்கிறது வச்சு தான் நீங்கள் அதை வாங்குவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒரு வேளை உங்கள் பிராண்டுக்கு யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.